வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இப்போ நம்ம ஃபிஷ் ஃபிங்கர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மீன் ஃபிஷ் ஃபிங்கர் பண்ணுறதுக்காக நம்ம வஞ்சரம், வவ்வால், கொடுவா இந்த மாதிரி பண்ணலாம். இதில் சைடு முள் மட்டும்தான் இருக்கும். நம்ம இதுலேயும் ஃபிஷ் ஃபிங்கர் பண்ணலாம். அதனால் நான் இந்த மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது காணாங்கத்தை. எப்பவுமே எந்த மீன் வாங்கிட்டு வந்தாலுமே ஃபஸ்ட்டு நம்ம ஒரு அலசிடணும். ஏன்னா அதில் மண் இருக்கும். இதில் தேங்காய் பாறையும் கலந்துருக்கு. அதனால் அந்த தேங்காய் பாறைக்கு மேலே ஒரு தோல் இருக்கும். அதை நீங்கள் வால்கிட்ட இருக்கும், அதை உரித்து எடுத்துடணும். சும்மா அருவாமனையிலையோ இல்லை கத்திலேயோ கட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை உரிச்சிங்கன்னா வந்துடும். பாருங்கள், இப்படி முழு மீனாகவே இதை நம்ம வச்சுக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி எல்லா மீனையும் நம்ம ஆஞ்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், மீன் ஆஞ்சி முடிச்சாச்சு. இதில் கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். இப்போ இந்த மீன் நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை ஃபிஷ் ஃபிங்கருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபிஷ் ஃபிங்கருக்கு தேவையான பொருட்கள். இந்த மீன் பாருங்கள், காணாங்கத்தை. நம்ம இந்த ஃபிஷ் ஃபிங்கர் வஞ்சர மீனில் பண்ணலாம், வவ்வாலில் பண்ணலாம், கொடுவாவில் பண்ணலாம். இந்த மாதிரி முள் இருக்கிற மீனை பக்குவமாக எடுத்து பண்ணணும். இப்போ இந்த மீனில் நான் ஃபிஷ் ஃபிங்கர் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். பொடியாக நறுக்கின வெங்காயம் 4 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1½ ஸ்பூன். கொத்தமல்லி சின்ன சின்னதாக பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன். 1½ ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள். பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு. எலுமிச்சம்பழம் 1, 2 முட்டை. கார்ன்ஃப்ளவர் மாவு 3 டீஸ்பூன். பிரெட் தூள் கொஞ்சம் ஒரு தேவையான அளவு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு. பாருங்கள், ஃபிஷ் ஃபிங்கருக்கு நம்ம இதில் வேக வச்சுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம். இந்த கையிலே நம்ம தடவிக்கலாம். ஓவன் இருந்ததுன்னா ஓவனில் வச்சு கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். பாருங்கள், மீன் நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஃபேன் கடியில் வச்சு ஆற விட்டுருவோம். பாருங்கள், இப்போ நல்லா ஆறிச்சு. இதை எடுத்து இங்கே வச்சிடலாம். சரி, இப்போ ஒரு மீனாக நம்ம முள் இல்லாமல் எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி முள் இல்லாமல் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா முள் எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி மசிச்சுக்கோங்க. கையிலேயே நல்லா பிணைஞ்சிக்கோங்க. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு வெங்காயத்தை வதக்கிக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டால் போதும். இப்போ இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், வெறும் மிளகாத்தூள். பார்த்திங்கன்னா மீனுக்கு இந்த வெங்காயத்துக்கு தகுந்த அளவு உப்பு போட்டுக்கலாம்.
ஒரு 1.25 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இந்த மீனும் இதில் போட்டு வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த லெமன் வந்து ஒரு லெமன் ஃபுல்லாகவே நம்ம புழிஞ்சிடலாம். பாருங்கள், இதை நல்லா ரெண்டும் மசாலா, வெங்காயம், ஃபிஷ் எல்லாம் வந்து ஒரே மாதிரி கிண்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா இது வந்து ரெண்டும் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் நம்ம நல்லா ஆற வைக்கணும். இதே தட்டில் கொட்டி இதை ஆற வச்சுருவோம். நல்லா இப்போ இதை ஆறிட்டோம். பாருங்கள், நல்லா வந்து ஆற வச்சுட்டேன் பேன் கடியில் வச்சு. இப்போ இதை பக்கத்தில் வச்சிடலாம். இப்போ நம்ம இந்த முட்டையை ஃபஸ்ட்டு உடச்சி ஊற்றிக்கலாம். மஞ்சக்கருவை அப்படியே உடைக்காமல் எடுத்துருவோம். பாருங்கள், இதை வந்து இதில் கொட்டிடுவோம். இந்த மீன்லையே கொட்டிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 ஸ்பூன். பாருங்கள், இப்போ கொத்தமல்லி போட்டுடலாம். பாருங்கள், இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதில் மறுபடியும் முட்டையை உடச்சி ஊற்றுவோம். மஞ்சக்கருவை எடுத்துடலாம். லைட்டாக இதில் தண்ணி விட்டு கலக்கிக்கலாம். இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் மாவையும் இதில் கொட்டிடுவோம். இப்போ இதை பக்கத்தில் வச்சுக்கலாம். இந்த ப்ரெட்டை எப்படி வச்சுப்போம். பாருங்கள், இந்த மாதிரி இதை செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம ப்ரெட்டில் போட்டு துவச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், ஒரு ஃபேன் வச்சு நம்ம வந்து எண்ணெய் வந்து இது காயட்டும். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிக்கிட்டோம். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இதில் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா செவந்த உடனே எடுத்துடலாம். சூப்பரான சுவையான ஒரு ஃபிஷ் ஃபிங்கர் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு மெத்தடில் கூட செய்யலாம். இதை நான் அடுத்த முறை செஞ்சு காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.